அவங்க விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அர்ச்சனா. சரியா? சரிங்க மாமா. நான் இப்ப வச்சிடுறேன். டேக் கேர். பை. அதிரசம் செஞ்சு உன் மாமனார் கையில கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அத்தைக்கு அதிரசம் எல்லாம் செய்ய தெரியாதே மாமா. தெரியாதுதான், ஆனா மங்களம் தான் பண்ணி கொடுத்து விட்டாங்க. யார் பண்ணா என்னடி? உனக்குதான் இனிப்பு பிடிக்குமே, சாப்பிடு. இல்லம்மா, அவங்க கையால பண்ணது எனக்கு தேவை கிடையாது. எங்க எடுத்துட்டு போற? குப்பையில போட. அங்க வையின்னு சொல்றேன்ல. அர்ச்சனா, என்னம்மா பண்ணுது? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? வயிறு ஏதாவது வலிக்குதா? என்னாச்சுடி? என்னாச்சு? என்னம்மா சொல்லாம கொள்ளாம அழுற? என்னடி என்னாச்சுன்னு சொல்லு. எதுக்காக அழற? எழுந்துரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன? அம்மா, கல்கி மாமா போன் பண்ணிருந்தாருமா. என்னவா? எங்க அத்தையும் மங்களத்தையும் போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்களா? கூட்டிட்டு போயிருக்காங்களா? அது சரி, அவங்கள கூட்டிட்டு போனதுக்கு நீ எதுக்கு அழற? இத பாரு, நீ ஏன் அழற அத முதல்ல சொல்லு. என்ன கொல்ல விஷ வச்சிருக்காங்கம்மா. என்ன விஷம் வச்சாங்களா? உன்ன கொல்றதுக்கா? இல்ல இல்ல இல்ல. ஆமாமா, கொல்றதுக்கா இருக்கலாம். இல்லனா என் வயித்துல வளர கருவை அழிக்கிறதுக்காகவும் இருக்கலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதாமா இருக்கணும். ஆமா, கல்கிக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? தமயந்தி சொல்லிருக்கா. அன்னைக்கு வந்து அதிரசத்தை எடுத்துட்டு போனால, அது லேப்ல கொடுத்து பார்க்கும்போதுதான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. தமயந்தி கொடுத்த கம்ப்ளைண்டாலதான் போலீஸ் அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்களாம். பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. பாத்தீங்களா, அன்னைக்கு நான் மாமா கிட்ட கோவப்பட்டதுக்கு மாறி மாறி எல்லாருமே அட்வைஸ் பண்ணீங்கல்ல. இப்ப பாத்தீங்களா, அந்த அதிரசத்தை மட்டும் நான் சாப்பிட்டிருந்தா என் கரு கலைஞ்சு போயிருக்கோம்லம்மா. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் சொல்லாதடி. ஆமாமா, அதுக்கப்புறம் அண்ணி மாதிரி நானும் காலப்புறம் கண்ணீர் விட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நல்ல வேலை நீங்கெல்லாம் சொன்னதை நம்பி நான் அந்த வீட்டுக்கு போகல. போயிருந்தேன்னா என் பணத்தை தான் உங்ககிட்ட கொடுத்திருப்பாங்க. ஐயோ, இப்படி எல்லாம் பேசாதம்மா, இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு பயமா இருக்கு. இத பாரு, இனிமே நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். வாழணும்னு ஆசை இருந்தா உன் வீட்டுக்காரே இங்க வரட்டும், நீ போக வேண்டாம். வரமாட்டாருமா, அவர் இனிமே இங்க வரமாட்டாரு. அவங்க அம்மா தான் அவர் அப்படி மயக்கி வச்சிருக்காங்களே. அப்பவும் சரி இப்பவும் சரி அவருக்காக நாடகம் தான் போட்டுட்டு இருக்காங்க. அதையே அவர் நம்பிட்டு இருக்காரு.
தமயந்தி தான் அந்த மங்களத்தை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டால. பின்ன எதுக்கு லக்ஷ்மி அவள அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க? நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் கூட்டா சேர்ந்து சதி பண்றாங்க போல இருக்கு. அன்னைக்கு சம்மந்தி வந்த போது கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேசுறாங்கன்னு சொன்னார்ல. இப்போ போலீஸ் விசாரிக்க கூட்டிட்டு போயிருக்கேன். இப்ப மட்டும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேச மாட்டாங்களா? இனிமே எந்த தைரியத்துல அந்த வீட்டுக்கு ஒண்ணு அனுப்புவேன்? இத பாரு, நீ அங்க போகலன்னா கூட பரவாயில்ல. என் கண்ணு முன்னாடி நீ உயிரோட இருக்கணும்டி. அங்கெல்லாம் போக வேண்டாம். உன்னை போகவுன்னா விட மாட்டேன். இல்ல மகா, போக கூடாதுன்னு சொல்லாதம்மா. அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தான் தப்பா இருக்காங்களே தவிர திலீப் ராஜதுரையும் ரொம்ப நல்லவங்க தான். அவங்க மட்டும் இல்ல, இப்ப தமயந்தியும் மாறிட்டாள் அர்ச்சனா. எப்படி இது நடந்ததுன்னு தெரியாதப்ப அவதானே இதை கண்டுபிடிச்சா. அவ மட்டும் இதை பண்ணலன்னா அவங்கெல்லாம் உனக்கு வேற வழியில தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. திலீப் எப்படி அவங்க அம்மாவை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் தமயந்தியும் மங்களத்தை நம்பிக்கிட்டு இருந்தா. இப்ப தமயந்தி மாறின மாதிரி திலீப்பும் மாற ஆரம்பிச்சிருவாரு. நீ அந்த வீட்டுக்கு போய் வாழணுங்கிறது இல்ல. அதே சமயத்துல திலீப்பை மட்டும் வெறுத்துறாதம்மா. திலீப் கிட்ட நானே இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். எல்லா நேரத்திலயும் தெய்வம் தாண்டி நமக்கு துணையா நிக்குது. எதுக்கும் நீ வருத்தப்படாதம்மா. நம்ம பயந்து என்ன பண்ண முடியும்? பார்க்கலாம். ஏய், இங்க வா. என்னப்பா என்னாச்சு? மங்களம் பண்ணி கொடுத்த அதிரசத்தை நான் அர்ச்சனா வீட்டுல கொண்டு போய் கொடுத்தேன்ல, அதுல விஷம் கலந்திருக்குன்னு சொல்லி அம்மாவே மங்களத்தையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கடா. அப்படின்னு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா? தமயந்திடா. அவள அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஆமாண்டா. டேய், நானும் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன்டா. அந்த இன்ஸ்பெக்டர் விட மாட்டேங்கிறாரு. நீங்க வாப்பா, நான் பேசுறேன். திலீப், மா நீங்க உட்காருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டரை பேசிட்டு வரேன். வாடா. சார், எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணல. அவங்கள எதுக்கு இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? நீங்க யாரு? சார், இவன் என் பையன், பேரு திலீப். திலீப், அவங்கள நான் சும்மா கூட்டிட்டு வரல. ஒரு லாயர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, விசாரணைக்கா கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், அவங்க ஏதோ தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க கோர்ட்ல தான் சொல்லணும். சார், நான் சொல்றது திலீப், ஒரு நிமிஷம். இது எந்த மாதிரியான விஷம், எப்படி கலந்திருக்காங்கன்னு லேப் டெஸ்ட்ல தெரிஞ்சிடுச்சு. அந்த அதிரசத்தை 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணிருக்காங்க. அர்ச்சனா உங்க ஒய்ஃப் தானே? அந்த அதிரசம் அவங்களுக்காக பண்ணதுதான். அவங்கள கொலை செய்யணுங்கிற மோட்டிவ்ல தான் பண்ணிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் அட்வொகேட் தமயந்தி விளக்கமா சொன்னதால தான் இவங்களை விசாரணை கூட்டிட்டு வந்தேன். ஆர்டிஓ என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அங்க நீங்க பேசிக்கலாம். சார், அது இல்ல சார். இங்க எதுவும் பேசக்கூடாது. நீங்க போலாம். மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன். சரியா? உங்களை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். உட்காருங்கம்மா. என்னப்பா இது அநியாயமா இருக்கு? டேய், நியாய அநியாயத்தை பத்தி இப்ப இங்க பேச முடியாதுடா. தமயந்தி இப்ப பெரிய லாயர். அவ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அதுவும் இல்லாம அந்த அதிர்ஷ்டத்துல பாய்சன் கலந்திருக்கிறதா லேப் ரிப்போர்ட் சொல்லுது. பா, எது சொன்னாலும் அம்மா இதை பண்ணலப்பா. அம்மாக்கு தான் எதுவும் தெரியாது. அம்மா பண்ணலங்கிறது எனக்கு தெரியும். ஆனா மங்களம் பண்ணிருக்கால. ஆமாண்டா, மங்களம் உதவி கிட்ட நம்ம கிட்ட வரல. ஏதோ பெரிய திட்டத்தோட வந்திருக்காவ. நான் அம்மா கிட்ட அப்பவே சொன்னேன், அவங்கள வீட்டுல சேர்க்காதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா பிரச்சனை எங்க வந்து நிக்குதுன்னு? அம்மாவுக்கு சமையலே சரியா பண்ண தெரியாது. அவங்களதான்ப்பா பகடக்காய மங்களம் யூஸ் பண்ணிருக்கா. சரிடா, மங்களம் தப்பு பண்ணிருக்கா சரி. ஆனா லட்சுமி மாட்டிக்கிட்டாலே. எப்படி வெளியே கூட்டு வருது?
அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி ஆர்டிஓ விசாரணை அப்படி இப்படின்னு அலைய வச்சாங்கன்னு வை, அப்புறம் உங்க அம்மா ஜெயில வச்சிருவாங்க, ரொம்ப கஷ்டமாயிடும்பா. பா இப்ப என்னதான்ப்பா பண்றது? ஒரு யோசனை இருக்கு, வா சொல்றேன். என்ன மாமா, ஆ? கல்யாண செலவுகளை கணக்கு போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாமா. எப்படியோ 3 உயிருக்கு வர வேண்டிய ஆபத்து போயிடுச்சுல்ல. இனிமே கல்யாணத்துல தாராளமா நீங்க கவனம் வைக்கலாம். என்ன சௌந்தர்யா இப்படியெல்லாம் பேசுற? ஆமா மாமா, 3 உயிர்னு நான் சொன்னது என் வீட்டுக்காரரு, அர்ச்சனா, அப்புறம் அவ வயித்துல வளர்ற குழந்தைய. நீங்களும் அத்தையும் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க மாமா. ஆனா அந்த பதட்டம் இப்ப வரைக்கும் எனக்கு போகல. முழிச்சிட்டு இருக்கும் போது நினைவுகளா வருது, தூங்குனா கனவா வருது. சௌந்தர்யா உட்காருமா, உட்காருமா. இங்க பாருமா, உன் பயம் பதட்டம் எல்லாமே எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக அடுத்த வேலையை பார்க்காம இருக்க முடியுமா? அதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை தானமா. இறந்து போனவங்களுக்காக அலறோம், வேதனைப்படுறோம். ஆனா நமக்கும் இறப்பு வருங்கிற எண்ணம் அப்ப நமக்கு வர்றதில்ல. அது மாதிரிதாம்மா வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவங்களும். எவ்வளவோ கஷ்டங்கள் நமக்கு வந்திருக்குமா, ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தா தமயந்தியோட கல்யாணம் நடக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இதுவரை அவ எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கா, ஆனா நான் தப்பு பண்ணலமா. இப்ப அவ கல்யாணத்தை நடத்தலன்னா நானும் தப்பு பண்ணவன ஆயிடுவன்ல. தயவு செஞ்சு ஓ கோபத்தை எல்லாம் அவ மேல காட்டாதம்மா. ஹலோ சம்பந்தி, நான் திலீப்போட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி. உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அங்க வர சங்கோஜமா இருக்கு. வெளியே எங்கேயாவது மீட் பண்ணலாமா? தாராளமா. எங்கன்னு சொல்லுங்க, அங்க நான் வரேன். ஓகே, கண்டிப்பா வர்றேன் சம்பந்தி. ரொம்ப தேங்க்ஸ் சம்பந்தி, நான் வச்சிட்டா? சரி வச்சிருங்க. ஓகே. என்னவாங்க? திலீப்போட அப்பா ஏதோ பேசணும்னு சொல்றாரு, நேர்ல வர சொல்லிருக்காரு. பேசுறதா இருந்தா இங்கே வரலாமே. இங்க வர்றதுக்கு சங்கோஜமா இருக்காமா, அதான் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன வர சொல்லிருக்காரு. எதுக்கு சங்கோஜப்படணும்? அப்ப அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கோ தெரிஞ்சிருக்குல்ல. வழக்கமா மன்னிப்பு கேட்பாங்கல்ல, அதை கேட்கறதுக்காக வர சொல்லிருப்பாரு போல இருக்கு. மாமா நீங்க போகாதீங்க. அது எப்படிமா? அவர் கூப்பிடும் போது போகாம இருக்க முடியுமா? என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு தான் வரனே. அவர் சொல்றது எதுக்கு மாமா கேட்கணும்? என் பொண்டாட்டி தெரியாம தப்பு பண்ணிட்டா, அதெல்லாம் மறந்துருங்க, மறுபடியும் அர்ச்சனாவை எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க, அப்படிதானே கேட்பாரு. எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்றாருன்னு தெரியலமா. எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. உங்க இஷ்டம் மாமா, ஏதோ பண்ணுங்க, எனக்கு தெரியாது. என்னங்க, நீங்க நேர்ல போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துருங்க. அதே மாதிரி இனிமேலும் அந்த அம்மாங்களும் அந்த வீட்டுல இருக்க கூடாதுங்கிறதை கண்டிப்பா சொல்லிட்டு வந்துருங்க. என்ன சம்பந்தி, என்னமோ பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க. 2 பேரும் ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க.
தெரியாத விஷயம்னா பரவாயில்ல, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே சம்பந்தி. சம்பந்தி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். தப்பு பண்ணா என் மனைவியா இருந்தாலும் சரி, இல்ல என் மகனா இருந்தாலும் சரி, நிச்சயமா அவங்களுக்கு துணையா இருக்க மாட்டேன். நானே அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரவும் தயங்க மாட்டேன். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்ல. இத மங்களம் மட்டும் தான் பண்ணிருக்கா. லட்சுமிக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த மங்களம் ஒருத்தி தான் பண்ணிருக்கா. மங்களம் அதிர்ஷ்டம் பண்ணும்போது நானும் லட்சுமியும் ஹால்ல தான் இருந்தோம். எங்க அம்மாவுக்கு அதிர்ஷ்டம் பண்ண தெரியாது மாமா. நிச்சயமா அந்த மங்களம் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். மங்களத்தை பத்தி நாங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை மாமா. உங்க வீட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அவளை பத்தி எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். பின்ன எதுக்காக அவளை வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? அவளை மட்டும் உங்க வீட்டுல நீங்க சேர்க்கலன்னா இந்நேரம் அர்ச்சனா உங்க வீட்டுல தான் இருந்திருப்பா. லட்சுமி பண்ண பெரிய தப்பு அதான் சம்பந்தி. ஒரு நாள் நானும் லட்சுமியும் கோவிலுக்கு போகும்போது அங்க மங்களத்தை பார்த்தோம். அப்ப கூட நான் மங்களத்தை திட்டிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்து லட்சுமி கிட்ட ஏதோ பேசி அவளை மயக்கிட்டா. நானும் கூட உண்மையிலேயே அனாதையா வந்து நிக்கிறான்னு தான் நினைச்சேன். கொஞ்சம் இறக்கப்பட்டேன். அது என் தப்பா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தமயந்தி என்னெல்லாம் பேசினா, லட்சுமிய மங்களம் தான் தப்பு பண்ண மாதிரியும் தமயந்தி எந்த தப்புமே பண்ணாத மாதிரி தானே பேசினா. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க சம்பந்தி, தமயந்தி எந்த தப்புமே பண்ணல? இது எனக்கு அங்கேயே கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. குடும்ப விஷயங்களை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல வேண்டான்னு தான் நான் பேசாம இருந்தேன். வக்கீல் மூளைய வச்சு அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்ததெல்லாம் தமயந்தி தானே. இப்ப திடீர்னு அவ மட்டும் நல்ல மாதிரியும் மத்தவங்க எல்லாம் தப்பான மாதிரியும் சொன்னா என்ன அர்த்தம் மாமா? அர்ச்சனா வீட்டை விட்டு அனுப்ப சொல்றது, அப்புறம் அவளை கூட்டிட்டு வர சொல்றது, மறுபடியும் ஏதாவது பண்ணி அவளை போக சொல்றது, இவ்வளோலையும் தமயந்திக்கு ஒரு பங்கு இருக்குல்ல மாமா? இவ்வளவும் மங்களம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் தமயந்திக்காக தானே மாமா? நான் தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போட்ட பிளான் தானே இதெல்லாம். மங்களம் மட்டும் இல்ல மாமா, தமயந்தி எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்க சொன்னது. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப தமயந்தி எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை நானே கேட்டேன். விவாகரத்தை பத்தி எங்க அம்மாவுக்கு என்ன மாமா தெரியும்? மங்களத்தோட பேச்சுல மயங்கிட்டதா தமயந்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னா. தமயந்தியோட படிப்பு என்ன, பதவி என்ன சம்பந்தி? அவ 4 பேருக்காக வாதாடுற வக்கீல். அவளே மங்களத்துக்கிட்ட மயங்கிட்டான்னா லட்சுமி எல்லாம் எந்த மூளைக்கு? சாதாரணமானவ அவ. முகத்தை வச்சு அவங்க மனசை தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு நாங்க அறிவாளி இல்லையே. ஐயோ பாவம்னு நினைச்சா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ற குணம் இருக்கிறது சகஜம் தானே. அந்த நன்றியை நினைக்கிறவங்களும் இருக்காங்க, மங்களம் மாதிரி நயவஞ்சகர்களும் இருக்காங்க. ஒரு விஷயத்தை யோசிக்க சம்பந்தி, அர்ச்சனாவுக்கு பிறக்க போற குழந்தை எங்க வீட்டு வாரிசு. அத கொல்ல லட்சுமி நினைப்பாளா? தப்பு பண்ணது மங்களம், அவளை தண்டிக்கட்டும். ஆனா என் மனைவியை தண்டிக்க வேண்டாம்னு சொல்லுங்க சம்பந்தி. ஐயோ சம்பந்தி, என்ன இது? எனக்கு வேற வழி தெரியலங்க. அந்த சாம்பார் எடு. சக்தி வா தமயந்தி. ஏய் வா 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 உட்காரு. சரியான டைம்க்கு தான் வந்திருக்கேன், வந்து உட்காரு. அட எதுக்கு வைக்கும், உட்காரு. இட்லி பிடிக்கும்ல? இன்னும் கொஞ்ச நாள் எப்படி இருந்தாலும் என்னோட வேலையை நீ தான் எடுத்துக்க போற. அப்புறம் எதுக்காக வைக்க பண்ணும், சாப்பிடு. அண்ணி என்ன வேலை?
சமைக்கிறதும் உங்களுக்கு எல்லாம் பரிமாறுறதும் தான். அப்ப கோர்ட்டு கேஸ் எதையுமே கவனிக்க வேண்டாமா? ஆஹா பாரு சக்தி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே தமயந்தி பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டா. நீ சக்தி பக்கம் சாஞ்ச மாதிரி தான். பாட்டி தேங்க்ஸ் பாட்டி, எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இப்போ அவங்களோட நிலைமை என்ன தமயந்தி? மங்களமும் லட்சுமியும் விசாரணையில இருக்காங்க. இன்னும் எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா மங்களம் உள்ள போக வேண்டியதுதான். அவளை சேர்ந்தவங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கல்ல, அவங்க கூட இந்த மங்களமும் போயிருக்கலாமே. இவ மட்டும் எதுக்கு இங்க இருக்கா? மங்களத்தோட குணம் சரியில்லைங்கிறதுக்காக தான் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் இருக்காது தமயந்தி. அவங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். மங்களத்தோட குணம் சரியில்லைன்னா அப்போ அவங்க மட்டும் என்ன நல்லவங்களா இருந்தாங்களா? எல்லாரும் சேர்ந்து உன்னோட வாழ்க்கையை தானே நாசம் பண்ணாங்க. அப்ப மங்களம் நினைச்சது எதுவுமே நிறைவேறாம போயிடுச்சு. அந்த கோவத்துல தான் அவ இப்படி பண்ணியிருக்கா. என்ன கோவம் நீ? அவங்க நினைச்ச மாதிரி சொத்து கிடைக்கலன்னு தானே? அதுக்காக ஒரு கர்ப்பிணி பொண்ண கொல்ல சதி செய்யறதா? அவளை எல்லாம் சும்மா விடக்கூடாது.